நல்லவர்களுக்கு வாக்களியுங்கள். பிரதமர் மோடி அவர்களுக்கு நீங்கள் வாக்களித்தால் வரும் நாட்களிலே நல்லரசாக செயல்படும் இந்தியாவை வல்லரசாக மாற்றுவார். வளமான தமிழகத்தையும் வலிமையான பாரதத்தையும் ஏற்படுத்துவார். நாட்டினுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவார். நாட்டுடைய பாதுகாப்பிற்கு உறுதி கொடுப்பார். இன்னொரு கூட்டணி இருக்கு, இந்தி கூட்டணி இருக்கு. அதுக்கு தலைவர் யாருன்னு கேட்டா அதாவது போய் 4 மூலையா தேடிக்கிட்டு இருக்காங்க. தலைவர் இல்லாத ஒரு கூட்டணி இந்தியாவிலே இருக்கிறது. ஆளுமை கொண்ட ஒரு தலைவர் மோடி தலைமையிலே ஒரு கூட்டணி இருக்கிறது. அப்படி இருக்கும்போது மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய தலைமைக்குத்தான் நீங்கள் வாக்களிக்க வேண்டும். தலைவர் இல்லாத கூட்டணியான்னு தேடுனா தலையை காணும், வால் மட்டும் ஆடிக்கிட்டு இருக்கு. அதனால வால் ஆடிக்கிட்டே இருக்க விடக்கூடாது. 19ஆம் தேதி ஓட்டு போடுற அன்னைக்கு அந்த வாலை நறுக்க வேண்டியது உங்களுடைய கடமையாக இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. எனவே வாக்காளர் பெருமக்களே, வாக்களிப்பது உங்களுடைய உரிமை. அந்த உரிமையை நீங்கள் சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்களுடைய வாக்கு மிக மரியாதைக்குரிய வாக்கு. ஒவ்வொரு வாக்கும் உங்களுடைய பகுதி, உங்களுடைய தொகுதி, உங்களுடைய நாட்டினுடைய வளர்ச்சி என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. ஏனோ தானோ சிலர் ராத்திரி நேரத்தில் நமக்கு அழுத்தம் கொடுக்க நினைப்பாங்க, நம்ம வாக்கை திருடிட்டு போக நினைக்கிறாங்க. அது உங்களுடைய உரிமை, அதை யாரும் பறிக்க கூடாது. ஒரு நிமிஷத்துல உங்களுடைய மைண்ட மாத்தி அழுத்தம் கொடுத்து வாக்க போடுற மாதிரி ஏற்பாடு பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு சரியான பதிலடி கொடுக்க வேண்டும். உங்களுடைய வாக்கு என்பது 5 வருட உங்களுடைய தொகுதியினுடைய வளர்ச்சி, தொகுதியினுடைய வளர்ச்சி, உங்களுடைய வளர்ச்சி, உங்கள் குடும்பத்தினுடைய வளர்ச்சி என்பதை நீங்கள் மனதிலே வைத்துக் கொண்டு இந்த தொகுதியை பொறுத்தவரையிலே மீண்டும் கூறுகிறேன், தமிழகத்தினுடைய மிக முக்கியமான தொகுதிகளிலே திருப்பூர் ஒரு தொகுதி. இந்தியாவிலே முக்கியமான 50 தொகுதிகளை எடுத்துக்கொண்டால் அதில் திருப்பூர் மிக முக்கியமான தொகுதி. இந்தியாவுக்கு பொருளாதாரத்தை ஈட்டிக் கொடுக்கின்ற தொகுதி இந்த தொகுதி. அப்படி இருக்கும்போது இந்தியாவை ஆளப்போகிற பிரதம அமைச்சருக்கு அருகிலே பாராளுமன்ற உறுப்பினராக ஏபி முருகானந்தம் அவர்கள் அமரும் போது இந்த தொகுதி 100% வளர்ச்சி அடையும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. எனவே நல்லவர்களுக்கு வாக்களியுங்கள், வல்லவர்களுக்கு வாக்களியுங்கள், படித்தவர்களுக்கு வாக்களியுங்கள், பண்பாளர்களுக்கு வாக்களியுங்கள். பெருந்தலைவர் காமராஜர், மக்கள் தலைவர் மூப்பனாருடைய ஆசையோடு போட்டியிடும் நல்ல வேட்பாளருக்கு வாக்களியுங்கள். நம்முடைய மரியாதைக்குரிய கூட்டணி கட்சியினுடைய அத்துணை தலைவர்களுடைய அன்பையும் ஆதரவையும் பெற்ற வேட்பாளருக்கு வாக்களியுங்கள். ஐயா டாக்டர் ராமதாஸ், நம்முடைய ஐயா OPS அவர்கள், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா தமிழருவி மணியன் அவர்கள், நம்முடைய மரியாதைக்குரிய TTV தினகரன் அவர்கள், நம்முடைய ஐயா டாக்டர் சேதுராமன் அவர்கள், நம்முடைய ACS அவர்கள், பாரிவேந்தர் அவர்கள் மற்றும் நம்முடைய ஜான் பாண்டியன் அவர்கள், நம்முடைய தேவநாதன் யாதவ் அவர்கள் மற்றும் நம்மை ஆதரிக்கின்ற அத்துணை கட்சிகளுடைய தலைவர்களுடைய அன்பையும் ஆதரவையும் பெற்று உங்களில் ஒருவராக உங்கள் வீட்டு பிள்ளையாக போட்டியிடும் நம்முடைய உங்களுடைய வேட்பாளர் ஏபி முருகானந்தம் அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் தாமரை 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 சின்னத்திலே அளிக்கின்ற ஒவ்வொரு வாக்கும் உங்களுடைய பகுதி தொகுதியினுடைய வளர்ச்சிக்களிக்கும் வாக்கு என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.